ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். வைகாசி விசாகம் ப்ளஸ் பௌர்ணமி ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிருக்கு. அதுவும் அதிக மாதத்தில் அதிக நாளில் கிடச்சிருக்கு. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நாள். பௌர்ணமி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறதுண்டு. ஆனால் சித்தர்கள் வழிபாட்டுக்கு பௌர்ணமி தான் எக்ஸாக்டாக கரெக்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களோட அருளை வாங்குறதுக்கும் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறதுக்கும் இந்த பௌர்ணமி வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சித்தரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அவரோட பேரை சொன்னாலே சக்தி கூடும். அவரோட பேரை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நினச்சி மனசார சொன்னாலே போதுங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாகக்கூடிய பவர் வந்து அது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் சொல்லியிருக்கேன். அவர் வழிபாடு செஞ்ச ஒரு முறை, அவர் வந்து சூட்சமமாக சில முறைகளை நிறைய சொல்லி வச்சுருக்கார். இந்த முறையை செய்யுங்க, நடக்காது கூட நடக்கும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு முறையும் இதில் சொல்லியிருக்கேன். என்னங்க நம்ம பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி வருது. 4ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு நடந்த சக்ஸஸ் ஸ்டோரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. எனக்குமே கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, பௌர்ணமியில் செய்ய வேண்டிய சித்தர்கள் முறை, இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதை தொட்டாலும் வெற்றியாகும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன டைம் என்னோட பேரில் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன். எப்போவுமே நான் கொடுப்பேன். போன டைம் என்னோட பேரில் கொடுத்துருந்தேன். வண்டி லைட்டாக தட்டிட்டு முறிவாக இருந்தது, முட்டுக்கிட்டேலாம் நல்லா. அப்போ அது சரியாகிறதுக்காக கொடுத்துருந்தேன் சிஸ்டர். இப்போ டாக்டர் சொன்னாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடியாத அவஸ்தையுமா இருந்தது. குழந்தைங்களையும் பார்க்கணும், யாரும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் தான் நான் பூஜை கொடுத்துருந்தேன். அப்போ டாக்டர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் தான் மாறும், இந்த முட்டிக்கிட்ட முறிவு வந்தால் மாறாது அவ்வளோ சீக்கிரமானு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் பூஜை கொடுத்ததுக்கப்புறம் 2-3 நாளே என்னோட அந்த காலில் இருக்க அந்த நீரெல்லாம் வத்திடுச்சு. கொஞ்சமாக நான் நடக்க ஆரம்பித்தேன். அப்போது முறிவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் ஒரு 1 வீக்லேயே நான் ஓகே ஆகிட்டேன். அப்போ அதுக்காக ரொம்ப நன்றி சிஸ்டர், உங்கள் பிரார்த்தனைக்காக. அம்மாவுக்கும் வராகமுக சித்த ஐயாவுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு டைம் நம்ம பூஜைக்கு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் சிஸ்டர். அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ தடசம் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பாடுகள் இருந்தாலும், அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு முன்னோக்கி போயிடுவோம் இந்த பூஜைக்கு அப்புறம். அதுவே மிராக்கலாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எதுவுமே சரியாகாது என்ன பண்ணாலும். நான் பூஜை கொடுத்ததுக்கப்புறம் பல காரியங்களும் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு பூஜையெல்லாம் எனக்கு அவ்வளோவா கரெக்டாக எனக்கு பண்ணவும் தெரியாது. நான் கண்டிப்பாக அம்மாவுக்கு விளக்கு வைப்பேன். நான் விளக்கு வச்சு என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆனால் அதுக்கே இவ்வளோ பலன். ரொம்ப என்ன சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாலுமே. ரொம்ப ஆச்சரியம்தான். அவங்களோட பிரார்த்தனையெல்லாம் உண்மையாலுமே நல்லது, எல்லாருக்கும் நல்லதாகட்டும். ஆமாம் சிஸ்டர், நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்போது நிறைய பேர் இதே தான் சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியம் தான். நான் இங்கேத்த கல்ச்சரு, நான் மலையாளம். அப்போது நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன். அப்போ அவரும் ஃபஸ்ட்டு அவங்க பெரிய இதாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கே உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே எங்களோட லைஃப்பில் எவ்வளோ நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கேன். எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நல்லதாக நடக்காது. ஆனால் நான் பிரார்த்தனைக்கு கொடுத்ததுக்கப்புறம் உண்மையாலுமே அவங்க சொல்லுவாங்க, அம்மாவோட மிராக்கள், அவங்களோட பிரார்த்தனை அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே உங்களால எல்லாருக்கும் நல்லது நடக்குது. இது எப்பவுமே தொடரட்டும். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். இவங்க மட்டும் இல்லை, இந்த 5 வருஷமாக வீடியோ பார்க்குற அத்தனை சகோதரிகளுக்கும் தெரியும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த நவமூலிகை பூஜை பண்ணுற டைமுக்காகட்டும், பூஜை முடிஞ்சதுக்கப்புறமாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது சிஸ்டர். அது என்னன்னு சொல்ல தெரில. அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அது நல்லாவே தெரியுது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிருது அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட வராகி அன்னை, நம்மளோட வராகமுத்து சித்தரையா. அவங்கனால தான் இத்தனை விஷயங்களும் நடக்குது. அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும்.
உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். இன்றைக்கி வந்து பௌர்ணமி. பௌர்ணமி ஃபஸ்ட்டு இன்றைக்கி எந்த நேரம் தொடங்கி நாளைக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்குங்கிற ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த வீடியோவில் பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அவசியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பௌர்ணமி டைமிங் எப்போங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி எப்போ தொடங்குதுன்னா, இன்றைக்கி மதியம் 12:55க்கு தொடங்கி நாளைக்கு 31ஆம் தேதி 2:45 வரை, நாளைக்கு மதியம் வரை உங்களுக்கு பௌர்ணமி கண்டினியூ ஆகுது. நாளைக்கு 2:45 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு 12:55க்கு தொடங்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பௌர்ணமி. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமான நாட்கள் முக்கியமான நேரம் நமக்கு எல்லா நேரங்களையும் அமையாது. இது அதிக மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்கும். ஏன் வந்து நான் இப்படி சொல்கிறேன்னா, அதிக மாதத்தில் பயனடைஞ்ச பல சித்தர்களும் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம சொல்ல போகிற சித்தர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர். இவரை என்ன சொல்லுவாங்கன்னா, காலாங்கிநாதர்னு சொல்லுவாங்க. காலாங்கிநாதர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இவர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது கால் ப்ளஸ் அடங்கி, காற்றை அடக்கி வாழ்பவர். காற்றை பஞ்சபூதங்களில் இருக்கிற காற்றை அடக்கி வாழக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது. அப்படிங்கிறனால தான் இவர் வந்து காலாங்கிநாதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து யாருன்னா, நம்மளோட திருமூலர் இருக்கார்ல, அவரோட சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நவபாஷான முருகன் சிலையை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுல இவருக்கும் பங்கு இருக்குது. போகரோட குரு ஆமாங்க இவங்க. நம்ம போகர் தான் வந்து அது நவபாஷான் சிலைக்கும் அவருக்கு நிறைய லிங்க் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த போகருடைய குரு தான் இந்த காலாங்கிநாதர் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கார். இவர் வந்துட்டு இவருக்கு தெய்வங்கள் வந்துட்டு நிறைய சித்தர்களுக்கு காட்சி கொடுக்குற ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தான் வந்துட்டு சித்தர்களுக்கு வந்துட்டு பல தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்ப்பாங்க. அதுவும் முக்கியமாக காளி, சிவன், முருகன், பிரம்மா முதற்கொண்டு முக்கியமான தெய்வங்களோட அனுகிரகம் எல்லாமே இந்த சித்தருக்கு பௌர்ணமியில் தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அத்தியாகாளின்னு சொல்லுவாங்க. அத்தியாகாளிங்கிறது காளியிலேயே நிறைய வகைகள் இருக்காங்க. அந்த காளியில் முதன்மையானவங்க அத்தியாகாளி. இவங்க தான் வந்து முதல்ல காளியில் வந்து எடுத்த அவதார ரூபமே அத்தியாகாளின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காளி அன்னை வந்துட்டு பௌர்ணமியில் அதிக மாதத்தில் இந்த சித்தருக்கு காட்சி அளித்ததாகவும் நிறைய வரங்களை கொடுத்ததாகவும் நிறைய விசேஷங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இந்த அதிக மாதத்தில் வர பௌர்ணமி வந்து பார்க்கப்படுதுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அபூர்வ பௌர்ணமின்னு இதை சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த சித்தர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சித்தருடைய பேரை நீங்கள் சொன்னாலே போதும். அந்த சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். நீங்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணுறக்கு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஜோதி வடிவில் அவங்க வழிபாடு பண்ணாலே போதும். ஒரே ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே அந்த சித்தருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த ஜோதி ரூபத்தில் அந்த சித்தர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க, அருள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் இவருடைய பெயரை சொன்னாலே போதும், காலாங்கிநாதர், ஸ்ரீம் காலாங்கிநாதர் நம அப்படின்னு சொன்னாலே போதும். அல்லது காலாங்கிநாதரை போற்றின்னு சொல்லலாம், அல்லது காலாங்கிநாதரை நமகன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். காலாங்கிநாதர்னு இவரோட நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணாலே இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நடக்குங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. இவரை வழிபாடு பண்ணுறக்கு ஒன்றா காலையில் வழிபாடு பண்ணலாம், இல்லை ஈவினிங் வழிபாடு பண்ணலாம், எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் இவர் சொல்லி கொடுத்த ஒரு முறை இருக்குது, அது இன்னும் பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறாங்க. இவருடைய பெயருக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்கோ, இவர் கொடுத்த வழிபாட்டு முறை அத்தியாகாளி வழிபாட்டு முறையில் இவர் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக வந்து சொல்லியிருக்காங்க. அத்தியாகாளியோட அருளை வந்து நம்ம வாங்குறக்கும் அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறக்கும் பௌர்ணமி வந்து பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட காலாங்கிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தர் நீங்கள் இந்த அன்னையை முக்கோண ரூபத்தில் குங்குமத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் குங்குமத்தை வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பிக்சர் வேணால் காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தையே எடுத்து ஒரு தட்டில், ஒரு நல்ல ஒரு தட்டலையோ அல்லது ஒரு மணப்பலகை மேலேயோ, மணப்பலகைங்கிறது நம்ம பூஜைகளுக்கு பயன்படுத்துவோம், அந்த மாதிரி ஒரு பலகை மேலேயோ ஏதோ ஒன்றில் குங்குமத்தை முக்கோண ஷேப்பில் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, வரைஞ்சி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி வரைஞ்சி வச்சு அது மேலே நெய் தீபத்தை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நெய் தீபம் போதுங்க, ஒன்று நெய் தீபந்தான் வைக்கணும். இப்படி வரைஞ்சி குங்குமத்தால் வரைஞ்சி அதன் மேலே தான் வைக்கணும். அதை வந்து மறந்துடாதீங்க.
இப்படி வந்து வச்சுட்டு அத்தியாக்காளிக்குரிய மந்திரம் ஒன்று இருக்குங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த ஜோதி வச்சதுக்கப்புறம், அந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எத்தனை முறைனா வெறும் 16 முறை. 16 முறை நீங்கள் சொன்னாலே போதும். மந்திரம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இதுதாங்க அந்த மந்திரம். ஓம் க்ரீம் அத்யா காளிகாயை நமக. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் மனசார ஒரு 16 முறை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. 16 முறை சொன்னாலே போதும். நீங்கள் எது நினச்சிங்களோ அது கட்டாயம் நடந்தே தீரும் இந்த பௌர்ணமியில். இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஈஸியாக நீங்கள் பண்ணவும் முடியாது. பல சோதனைகள் நமக்கு வரலாம். இந்த விஷயத்த செய்ய போகிறனாலே நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு, நமக்கு நல்ல நேரம் கிட்ட நெருங்கிருச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம செய்யவே முடியும்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முறை இது. அதனால் இன்றைக்கி நாளில் என்ன வேலை இருந்தாலும் அவசியம் அதை செய்யுங்க. ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான காளி வழிபாடு. நம்ம அந்த சித்தரை நினச்சி நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரூல்ஸ் இருக்குது. சுத்தபத்தமாக தான் செய்யணும். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேலையை வேணால் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த காளி வழிபாடை நீங்கள் செய்யுங்க. காளியோட அந்த அத்யா காளி மந்திரமாகட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் மிட் நைட்டில் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா நம்மளோட இந்த சித்தர் வந்துட்டு இவர் செஞ்சது மிட் நைட்டில் தான் வழிபாடு பண்ணியிருக்கார். மிட் நைட்டுங்கிறது ஒரு 12 மணிக்கு மேலே, 12 1 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அப்படியே எக்ஸாக்டாக அந்த பவர் வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. உங்களால் அந்த நேரத்தில் கூட வழிபாடு செய்ய முடியும்னா பூஜை அறையிலையோ அல்லது நீங்கள் உங்கள் ரூம்லையோ நீங்கள் படுத்து தூங்குற பெட்ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து குங்குமத்தால் அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதன் மேலே நெய் தீபத்தை வச்சு அத்தியாக்காளியை நினச்சிங்கனாலே போதும். அந்த இடத்துலையே அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த குங்குமத்தை அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பௌர்ணமிக்கு கூட மறுபடியும் அதே குங்குமத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சக்தி கூடிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறை தான். அவசியம் செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ள வகையில் இருக்குன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.